எங்கள் அண்ணன் ஆசைப்பட்டது வந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கானா கேள்விக்குறி தான். பட் இது வந்து அவன் ஆசைப்பட்டது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க அக்கா தான் எங்கள் மூத்த அண்ணனுக்கு வந்து மைனி. அப்படிங்கும்போது அவங்கள மைனி அண்ணி அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இது இவங்களோட தங்கச்சி அப்படிங்கும்போது இவங்கள வந்து எப்போதும் அணு அப்படின்னு சொல்லி எப்படியே கூப்பிட்டு கண்டேன் கண்டேன் என்னுடைய அவளை. ஆனால் இது ரெண்டாவதும் அங்கேயே எடுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. அது எங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி என்னையே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் நம்மளை தனியாக விட்டுறக்கூடாது. அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்குது நம்மளுக்கு, அதையும் சொல்லி கொடுக்கணும்ல, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி மைனி வந்து கேட்கணும்னா மைனி இல்லை, குட்டி மீன். குட்டி மீன் சொல்லி மைனினா 2 இருக்குது. மூத்த மீன் இருக்குது, குட்டி மீன் இருக்குது. இது குட்டி மீனாக சொல்லிக்கிடுவேன். வேறு விதம் கொடுப்பேன் இல்லை குட்டி மீன். குட்டி மீன் பார்த்தீங்கன்னா பெரிய மீனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனால் போதும், ஒரு டீ குடிச்சா போதும், அடுத்த நிமிஷம் பாத்திரம் கழுவி போனால் போதும், தண்ணி விடணும், அதையும் கழுவி வச்சு வச்சுருவோம். அதே மாதிரி தான் இவனா இருக்கவே மாட்டான். வேலை செஞ்சால் வேலை செஞ்சுட்டே இருப்பான், வேலை செய்யலாம் செய்யவே மாட்டான். ஒரு இப்படி வேலைத்தனம் உண்டு. ஆனால் அந்த மைண்டாக அது இருக்காது. ஸோ 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் முதல்ல யார் பிடிக்கும்? எல்லாரும் ஒண்ணுதாங்கிறதுலாம் இருக்கட்டுமா. அம்மாளத்தில் உங்க அப்பா பிடிக்கும்ல ரொம்ப. அதுல யார் பிடிக்கும்? அம்மா. அம்மா பிடிக்குமா? சரி, அடுத்தல பிஜ்லுவா? ஆர்வமா? ஆமா. சரி சரி சரி. உங்களுக்கு தாலி கட்டின பாவத்துக்கு நம்மள பிடிக்காதா? பிடிக்காத? பிடிக்குமே. அதை சொல்லவே மாட்டேன். இங்கதான் ஹாப்பி மேரிட் லைஃப். எப்போது சந்தோஷமாக இருக்குங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. 2 பேருமே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியுமோ அப்படி இருங்க. லவ்வாக கேராக இருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்லிக்கிறேன் ஹாப்பி மேரிட் லைஃப். எங்கள் அக்காவை வேலை செய்யாமல் பார்த்துக்கிடணும், அதை மட்டும் தான் நான் கேட்கேன். வேற ஹாப்பி மேரிட் லைஃப். பர்த்டே மைனியா. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே எங்கள் அண்ணன் மேரேஜுக்கு வந்து நான் தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பா கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இருந்துட்டாப்புல. அப்படிங்கும்போது நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருந்தேன்.
காலையில் 4 மணிலேருந்து 2:30 பொண்ணு அழைக்கிறதுல இருந்து ஈவினிங் பால் பழம் சாப்பிட்றதுலேருந்து மாமியாமார் வீடு வாங்கிறது வரைக்கும் அவர் 7:30 எனக்கு போகணும் அப்படின்னு அவர் தான் சொன்னாப்ல. பட் இப்போ அவர் தான் வேண்டாம், எனக்கு உங்கள் ஃபோட்டோ தான் முக்கியம், என்னோட கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஃபோட்டோவும் இதே மாதிரி நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நான் எவ்வளோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன், சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா அதில் அந்த காலத்தால் சிம்பிளாக தான், சும்மா 4 பேர் வராங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ ஒவ்வொரு எஃபெக்டாக இருக்கட்டும், இந்த லைட் எஃபெக்டாக இருக்கட்டும், பின்னாடி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் மிஸ்டர் சந்துரு அண்ட் MS Event Management. தேங்க்யூ.